சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தாமரை எல்லார் முன்னாடியும் வேற வழி இல்லாமல் சாவித்திரியும் இதுக்கு காரணம் அம்மா தான் பெருசாக திட்டம் போட்டு கொடுத்தாங்க, நான் அதே மாதிரி என் குடும்பத்தில் உள்ளவங்கள போய் சொல்லி ஏமாத்திட்டேன், சேது மாமா எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு தெளிவாக எல்லார் முன்னாடியும் சொன்னதுக்கப்புறமா சாமி முன்னாடி நிற்கக்கூட முடியாமல் தாமரை மயங்க போகிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்து சேது தாமரையை நல்லபடியாக வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே உள்ள எல்லாருமே இங்கே தாமரை சொன்னதெல்லாம் நம்புகிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது, சாவித்திரியால் தான் தாமரை இப்படி செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் திட்டம் போட்டு தான் ராஜாங்கம் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னே இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்கே தாமரையோட காலில் வாழை மட்டையை வச்சுக்கிட்டு தான் இங்கே பூ மிதிக்கவே இறங்குனாங்கன்றத எல்லாரும் பார்த்துட்டு எங்களை தான் ஏமாத்துனது பத்தாதுன்னு சாமியை ஏமாத்தினா இப்படி தான் நடக்கும். என்ன சாவித்திரி இதெல்லாம்? உன் பொண்ணை வச்சு பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு நீ வந்து சாமியோட இடத்துலையே வந்து இப்படி ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்க, இதெல்லாம் சரியே இல்லை. இப்படி சாமி முன்னாடியே உன் பொண்ணுக்கு காலில் வாழை மட்டை வச்சு நீ இப்படி பூ மிதிக்க சொன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? செஞ்ச தப்பால தான் உன் பொண்ணும் நீயும் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறீங்க. பெரிய வீட்டில் இருக்கீங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு நம்புனா இப்படி இருக்கே சாவித்திரி, உன் அண்ணனையே அவமானப்படுத்த எப்படி உனக்கு மனசு வந்ததுன்னு கேட்க உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, போதும் போதும் அண்ணே, இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்க. என் பொண்ணை மட்டும் இங்கே பூ மிதிக்கும் போதே எதுக்கு நீ கேள்வி கேட்ட? மற்றவங்க எல்லாரும் பூ மிதித்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட வாக்கை சொன்னாங்க. ஆனால் என் பொண்ணை பேச விடாமல் உன் மேலே உள்ள பயத்தில் தான் தாமரை இப்படி என்னென்னவோ சொல்லி அவள் வந்து இதை சமாளிக்கணும்னு நினச்சிருக்கா. இங்கே தாமரை சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. இங்கே தாமரை மேலே தப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, நான் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ மட்டும் இப்போவே சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா இங்கே வக்கீலை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் எனக்காக இங்கே சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே வக்கீல் கூட வந்தவங்க கிட்ட இங்கே தாமரை உதவி கேட்குறாங்க. நீங்களாவது பேசி என் அண்ணனோட மனசை மாற்றி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்தவங்க எல்லாரும் இங்கே சாவித்திரியை திட்டுறாங்க. என்னம்மா இது, நீ சொல்கிறது உண்மைன்னு நம்பி உனக்காக இங்கே வந்தது பெரிய தப்பாக போச்சு. அதான் உன் பொண்ணு சாமி முன்னாடியே உண்மை என்ன நடந்தது என்னன்னு ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கப்புறமாவும் நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளெல்லாம் இல்லை. உண்மை எந்த பக்கம் இருக்கோ, நியாயம் எந்த பக்கம் இருக்கோ நாங்களும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். நீ சொன்னலாம் தப்பு செஞ்ச தாமரைக்கு எங்களால் சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. இப்போவே உன் அண்ணன் ராஜாங்கத்துக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். இல்லை நீ இப்படி எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களை அவமானப்படுத்திட்ட, இங்கே சேது மேலே தப்பே இல்லைன்னு பொய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்கேன்னு நாங்களே ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம், பரவாயில்லையா அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் சாவித்திரி கிட்ட கேட்க உடனே சாவித்திரியும் இல்லை நானும் என் பொண்ணும் பொய் சொல்லவே இல்லை, அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி என் அண்ணன் மேலே உள்ள பயத்தில் தான் இப்படி என்னென்னவோ பேசிட்டா. இங்கே தாமரை சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லும்போது அம்மா போதுமா, இனியும் பொய் சொல்லி ஏமாற்றி என்னம்மா நடக்க போகுது? உன் பேச்சை கேட்டு கேட்டு நான் அவமானப்பட்டு நிற்கிறது போதாதா? என்னால் இனி நடக்கக்கூட முடியாத அளவு இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு. அது மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குற கேள்விக்கு என்னம்மா பதில் சொல்கிறது? மறுபடியும் உன்ன மாதிரியே பொய் சொல்ல சொல்கிறியா? முடியாதுமா, ஏற்கனவே சொன்ன பொய்க்காக தான் நம்ம ரொம்ப அனுபவிச்சுட்ருக்கோம், இப்படி அவமானப்பட்டு நிற்கிறோம். சாமி முன்னாடி பொய் சொன்னது பெரிய தப்புன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனியும் உன் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அங்கே கேட்க கொண்டு போய் கொடுக்க என் அம்மா சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன். சேது மாமா உண்மையாகவே எந்த தப்பும் செய்யலை. சேது மாமா மனசில் தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லபடியாக ஒன்று சேர்ந்து வாழட்டும். இனி நான் அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். அப்படி நான் நினச்சா பிரச்சனை எனக்கு தான் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். என் அம்மா பேச்சை கேட்க போய் தான் எனக்கு இவ்வளோ பெரிய அவமானம் கிடச்சிருக்கு. இனியும் எங்கள் அம்மா சொல்கிறத யாரும் நம்பாதீங்க. நான் சொன்னது தான் உண்மை. என் அம்மா சொல்கிறது எல்லாமே பொய் தான். இப்போ கூட நான் மயக்கம் வருதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே சேது மாமா தானம்மா என்னை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது அவரோட நல்ல மனசை புரிஞ்சிக்க வேண்டாமா? அவரோட வாழ்க்கையில் நான் இல்லைனாலும் மாமா நல்லா இருக்கணும், தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு தான் இப்போ நான் ஆசைப்பட்றேன். செஞ்ச தப்புக்கெல்லாம் ராஜாங்க மாமா கிட்டேயும் தமிழ் செல்வி சேதுன்னு இவங்க கிட்டலாம் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் செஞ்ச இந்த விஷயத்துக்கு என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா. போதுமா, இனி என் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்காத. சேது மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மறுபடியும் பொய் சொல்லி தப்பு செய்ய வேண்டாமா? சாமி முன்னாடியே இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் மற்றவங்கள ஏமாற்ற நினச்சா யாரும் நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க, இனி மரியாதை தரவும் மாட்டாங்க.
அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி நாம் 2 பேரும் தான் அவமானப்பட்டு நிற்கிறோமா அப்படின்னு இங்கே திருந்தன தாமரை இங்கே சாவித்திரி கிட்ட சொல்ல, உடனே சாவித்திரியும், போதும் போதும் தாமரை, இதுக்கு மேலே நீ பேசாத. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் என்ன வேணாலும் செய்வேன், எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படுவேன். அண்ணே இப்போ சொல்கிறேன் கேளு, தாமரை பேசுகிறதெல்லாம் நீ யோசிக்காத. உன் தங்கச்சிக்காக இந்த கல்யாணத்தை செஞ்சு வைனே. எனக்குன்னு யார் இருக்கா? உன் பையன் சேது தப்பு செய்யலைன்னு சாமி முன்னாடி உங்களுக்கு நியாயம் கிடச்சிச்சின்னு பேசினா மட்டும் போதுமா? ஆதாரம் வேணுமே. உன் பையன் தப்பு செய்யலைன்னு ஆதாரத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ தமிழ் செல்வி சேதுவை ஒன்று சேர்ந்து வாழவை. ஆனால் ஆதாரம் இல்லாமல் நீ இப்படி எங்களை அப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் கருப்பு சொல்கிறாரு, மாமா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதான் தாமரை ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சுல, கேக்கில் ஏதோ தேவையில்லாமல் பொருளெல்லாம் கலந்து கொடுத்து தான் இங்கே அதை சாப்பிட்ட சேது மயக்கமாயிட்டான்னு. அப்புறம் தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை, தப்பு நடக்கவே இல்லைன்னு தாமரை சொன்னதுக்கப்புறமா ஆதாரம் தானே வேணும். நான் கொண்டு வரேன் மாமா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, ஆதாரத்தோடு வரேன். ஆதாரம் கிடச்சா இந்த சாவித்திரியை சும்மா விடக்கூடாது. ஆதாரத்தை காமிச்சு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடணும். இந்த தாமரை கூட திருந்துறான்னு திருந்துவா, ஆனால் இந்த சாவித்திரி திருந்தவே மாட்டாங்க. தாமரைக்காக இல்லைனாலும் சாவித்திரிக்காக ஆதாரத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே சேதுவும், மாமா என்ன மாமா சொல்கிறீங்க, ஆதாரம் எப்படி கிடைக்கும்னு கேட்க, அதான் மாப்பிள்ள லேபில் நம்ம அந்த கேக்கெல்லாம் கொடுத்தோமே, அதில் என்ன கலந்துருக்குன்னு நம்ம கூட அந்த ஆளுக்கிட்ட கேட்டதுக்கு எதுவுமே இல்லைன்னு பொய் சொன்னால. இப்போ தாமரை சொன்னதை வச்சு பார்த்தோன்னா கேக்கில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தேவையில்லாத பொருளை கலந்துருக்காங்க. அதை சாப்பிட்ட நீ தான் மயங்கியிருக்கல்ல, அப்போ அவன் தானே பொய் சொல்லியிருக்கான். பொய் சொல்ல வச்சது யாருன்னு நம்மளுக்கு தெரிய வரணுமா வேண்டாமா? பிரச்சனைன்னு வந்தாச்சு, இனி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தால் பத்தாது. ஆதாரத்தோட இந்த சாவித்திரி அம்மா பேசின பேச்சுக்கு அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும் மாப்ள. நீ பொறுமையாக அமைதியாரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கருப்பு உடனே அந்த லேபுக்கு கிளம்பி போகிறாரு. லேபுக்கு போன கருப்பு அங்கே இருந்தவங்க கிட்ட, ஆமாம் அன்னைக்கு நான் ஒரு கேக்கை கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அந்த கேக்கில் எதுவுமே கலக்கலன்னு என் வீடு தேடி ஒரு பையன் சொன்னான். அந்த ஆள் எங்கே இப்போ? அவனை நான் பார்க்கணுன்னு சொல்ல உடனே ஃபோன் பண்ணி வர வைக்க, உடனே அந்த ஆளும், என்ன கருப்பண்ண என்ன தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, நீ தான் பிரச்சனை. நீ உண்மையை சொல்லியிருந்தா நாங்கள் யாரும் இப்போ உன்னை தேடி வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீ உண்மையை மறைச்சேன்னு வையேன், இனி நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீயும் இதுக்கு ஒரு பெரிய காரணம்னு அந்த சாவித்திரி அம்மா மூலமாகவும் தாமரை மூலமாகவும் எங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. கேக்கில் எதுவுமே கலக்கலன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய் தானே. இப்படிப்பட்ட பொய்யை உன்னை யார் சொல்ல வச்சது? அந்த கேக்கில் ஏதோ ஒரு பொருள் கலந்துருக்குன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. நான் கூப்பிட்ற இடத்துக்கு வா, உண்மையை சொல்லு. பொய் சொன்னேன்னு வையி, அப்புறம் நான் போலீஸை கூட்டிகிட்டு வெளுத்து வாங்கிடுவேன். இனி உன்னை சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத. என்னை ஏமாத்துற மாதிரி இங்கே ராஜாங்க மாமாவை ஏமாத்தினேன், அவர் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டார். சேதுவுக்காக ராஜாங்க மாமா என்ன வேணாலும் செய்வாருன்னு உனக்கு தெரியும்ல. என் வீட்லேயே என்னையே ஏமாத்திட்டல. உன்னால் சேது வாழ்க்கையில் அந்த சாவித்திரியால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமா? இப்போ கோயிலில் தாமரை உண்மையை சொன்னதுக்கப்புறமா கூட அதை யாரும் நம்பக்கூடாது, தான் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு அந்த சாவித்திரியம்மா அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இனி அவங்கள அப்படியே சும்மா விட்டால் சரிப்பட்டு வராது. உண்மை வேணுமா, ஆதாரம் வேணுமா? நீ தான் ஆதாரம், உண்மையை சொல்லு அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த லேபில் வேலை பார்க்குற அந்த ஆளும் இங்கே கருப்பு இப்படி சொன்னதை கேட்டு பயந்து போயிடுறாரு. நான் உண்மையை சொன்னால் அப்புறம் அந்த சாவித்திரி அம்மா கிட்ட வாங்கின நகையெல்லாம் கேட்பாங்களே, இப்போ என்கிட்ட நகையும் இல்லையே, என்ன செய்யன்னு தெரியல. ஆனாலும் ராஜாங்க ஐயா முன்னாடி உண்மையை சொல்லாமல் இருந்தால் அங்கே உள்ள பெரியவங்களே என்னை சும்மா விட மாட்டாங்க. சாவித்திரி அம்மா கொடுத்த நகை மேலேயும் பணத்து மேலேயும் ஆசைப்பட்டு இப்படி நான் செஞ்சது பெரிய தப்பால் போச்சு. பரவாயில்ல, உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டியதான், வேற வழி இல்லை. கருப்பண்ணன் மறுபடியும் வந்ததுக்கப்புறமா உண்மையை மறைச்சா நமக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேபில் வேலை பார்த்த அந்த ஆள் அங்கே கருப்பு கூட கிளம்பி கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு வந்த பெரியவங்க தெரிஞ்சவங்க, ஏன் இங்கே சாவித்திரி வர வச்ச அந்த வக்கீல் கூட வந்த எல்லாருமே சாவித்திரியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பேசும்போது சாவித்திரி சொல்கிறாங்க, எந்த ஆதாரத்தையும் இந்த கருப்பு கொண்டு வரவே முடியாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு சொன்னது தான் உண்மை. ஏதோ இவங்க மேலே உள்ள பயத்தில் எதுவுமே நடக்கலைன்னு பொய் சொல்லிகிட்டு இருக்கா. என் மேலேயே என் பொண்ணு தாமரை கோவப்படுறா. ஆனால் நியாயம் என் பக்கம்தான் இருக்குது. பார்ப்போம் அந்த கருப்பு பெருசாக என்ன ஆதாரத்தை கொண்டு வரான்னு, நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சாவித்திரி பேசுகிற எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க.
இங்கே இருக்கிற தமிழ்செல்வி சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க இது, இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும், சாமி முன்னாடி தாமரை உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாவும் உங்கள் அத்தை சாவித்திரி மட்டும் ஏங்க பிரச்சனை செய்கிறாங்க? என் வாழ்க்கையிலேருந்து உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களே, இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் மாமாவை எதுக்கு இவ்வளோ அவமானப்படுத்திட்டு இருக்காங்க? எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, ஆனால் உங்கள் அத்தை மட்டும் திருந்துற மாதிரியே தெரியலையேன்னு சொல்ல, பொறுமையாக இரு தமிழ், என்னைக்கும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். ஏற்கனவே இவங்க பேச்செல்லாம் கேட்டு உன்னை கார் செட்டில் தங்க வச்சதே பெரிய தப்புன்னு நினச்சிட்டு இருக்கேன். இனி யார் சொன்னாலும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உன்னை விட்டு பிரியவும் மாட்டேன். அதான் கருப்பு மாமா போயிருக்காருல, அவருக்கு ஏதோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக ஆதாரத்தோடு வருவார். அப்புறம் என் அத்தையை நான் சும்மாவே விட மாட்டேன். எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காரு என் அப்பா என் அத்தைக்கும் தாமரைக்கும். ஏன் தாமரைக்கு பெரிய இடத்துலலாம் வரன் பார்க்கணும்னு நினச்சாரு. ஆனால் இப்போ கூட எல்லார் முன்னாடியும் என் அப்பாவை தலகுனிய வைக்கணும், என்னை அவமானப்படுத்தணும், போலீஸில் மாட்டி விடணும்னு இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் மட்டும் எதுக்கு அவங்கள சும்மா விடணும்? ஆதாரம் வரட்டும், அப்புறம் நாம் பேசுவோம், என் அத்தையை கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சேது. இங்கே சன்னாசி கருப்புக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன கருப்பு, எம்பிட்டு நேரம் நாங்கள் காத்துட்ருக்கணும், எப்போ நீ வர, ஆதாரம் கிடச்சிதா இல்லையான்னு கேட்க, வந்துட்டே இருக்க மாமா, கோயில் பக்கத்தில் வந்துட்டேன், ஆதாரத்தோடு தான் வரேன், யாரும் கவலைப்படாதீங்க, உண்மை யார் பக்கம் இருக்குன்னு இப்போ அந்த சாவித்திரி அம்மாவுக்கு நானே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு கருப்பு. இங்கே சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா இது, சாவித்திரியும் தாமரையும் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, அதே மாதிரி நடந்துருச்சேம்மா. அப்போ சாவித்திரி அத்தை சொன்னது எல்லாமே பொய். இந்த தாமரைக்கும் சேதவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க எப்படி இங்கே சாவித்திரி அத்தையும் தாமரையும் இங்கே தமிழ்செல்வி சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்ட பெருசாக திட்டம் போட்டு போலீஸை வர வச்சாங்களோ, அதே மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொல்லி நம்மளையும் ஏமாத்திட்டாங்க. இதில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேற நம்மளை கூப்பிட்டாங்க பாருங்கம்மா. இனி இந்த சாவித்திரி என்ன சொன்னாலும் நம்ம நம்பவே கூடாதுமா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ஈஸ்வரியும், நீ சொல்கிறது சரிதான், இந்த சாவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணது பெரிய தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, நடக்கிறத மட்டும் கவனிப்போம், வேற எதுவுமே நம்ம பேச வேண்டாம் சித்ரா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. அங்கே உள்ள பெரியவங்க எல்லாரும், சாவித்திரி நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை, உன் அண்ணன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி நீ தலை குனிஞ்சு நிற்கிற, இதெல்லாம் உனக்கு வேணுமா? உன் பொண்ணு தெளிவாக உண்மையை சொன்னதுக்கப்புறமா நீ என்ன இப்படி தேவையில்லாமல் சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே போறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே கருப்பு அந்த ஆளையும் கூட்டிகிட்டு அங்கே கோயிலுக்குள்ளே வர, கருப்பு வந்துட்டானே, ஆனால் யாரையும் கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லி இங்கே சன்னாசி சொல்கிறாரு. உடனே சேது சொல்கிறாங்க, ஆமாம் இது யாருன்னு எனக்கும் தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த கருப்பு கூட்டிகிட்டு வந்த அந்த லேபில் வேலை பார்க்குற ஆளை சாவித்திரி முன்னாடி நிற்க வச்சு, என்ன சாவித்திரி இவர் யாருன்னு தெரியுதா, பார்த்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு கருப்பு கேட்க, ஒரு பக்கம் தாமரை சாவித்திரி ரெண்டு பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. இவனையா கூட்டிகிட்டு வந்தா இந்த கருப்பு, வசமாக மாட்டிக்கிட்டேன், ஆதாரம் கிடைக்காது, நம்ம பொண்ணை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா இப்படி நான் செஞ்ச பிரச்சனையெல்லாம் இப்போ என் பக்கமே திருப்பி வர மாதிரில இருக்குது. நான் இந்த ஆளுக்கு நகையெல்லாம் கொடுத்து அனுப்புனேன், உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்க நிறைய பணம் தரேன்னு வேற சொன்னேன், ஆனால் எப்படி கருப்பு கூப்பிட்ட உடனே இவன் கிளம்பி வந்தான்னு தெரியலையே, பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சாவித்திரி ஒன்றுமே தெரியாத மாதிரி, எனக்கு இவனை யாருன்னே தெரியாது, நீ யாரையோ கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சு என்ன கேள்வி கேட்காத அப்படின்னு சாவித்திரி சொல்லும்போது இங்கே உடனே சேது, மாமா யார் மாமா இந்த ஆள் அப்படின்னு கேட்க, அதுவா மாப்பிள்ள, அதான் லேபில் போய் கேட்க கொடுத்து இதில் என்ன கலந்துருக்குன்னு பார்க்க சொன்னோம்ல, அந்த பொறுப்பை இந்த ஆள்கிட்ட தான் கொடுத்தேன், இவனும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்து நான் உண்மையை சொல்கிறேன்னு சொன்னான். ஆனால் மறுபடியும் வீட்டுக்கு வந்த இந்த ஆளுக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்தப்ப கேக்கில் எதுவுமே கலக்கல, அந்த கேக்கை சாப்பிட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு பொய் சொல்லிட்டு போயிட்டான். இவன் திருன்னு முழிக்கும் போதே இவன் மேலே சந்தேகம் வந்துச்சு. மறுபடியும் உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன். இந்த பையனும் ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு கிளம்பி அங்கே நிற்காமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனால் பிரச்சனைக்கு பின்னாடி சாவித்திரி தான் இருந்திருக்காங்கன்னு எனக்கு இப்போ தானே தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, ராஜாங்க முன்னாடியும் சேது முன்னாடியும் அங்கே நின்ன பெரியவங்க முன்னாடியும் அங்கே வந்த லேபில் வேலை பார்த்த அந்த பையன் மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிடுங்க, அந்த கேக்கில் கலந்தது ஒன்றுமே இல்லைன்னு கருப்பண்ணங்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டேன், அதுக்கு காரணமே இந்த சாவித்திரி அம்மா தான். கருப்பண்ணன் சொன்ன மாதிரியே அந்த கேக்கில் என்ன கலந்துருக்குன்னு பார்த்தப்ப அந்த கேக்கை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக மயங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதில் என்ன பொருள் கலந்துருந்தது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் கருப்பண்ணனை பார்க்க வந்தேன். அந்த சமயம் என்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்த இந்த சாவித்திரி அம்மா, உண்மையெல்லாம் தெரிஞ்சால் என் பொண்ணுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்காது, இந்த உண்மையை நீ கருப்புக்கிட்ட மட்டும் இல்லை வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நகையை கொடுத்தாங்க.
அவங்க நகையை கொடுத்தாங்க. நானும் மேற்கொண்டு இவங்க மூலமாக நிறைய நகையை வாங்கிக்கலான்னு ஆசைப்பட்டு தான் இந்த உண்மையை மறைக்கவே ஒத்துக்கிட்டேன். அவங்க நான் கேட்ட மாதிரி போட்டிருந்த வளையலை கொடுத்துட்டு மேற்கொண்டு நிறைய நகையை கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வர இங்கே கருப்பண்ணனும் வந்தார். ஆனால் அவர்கிட்ட சாவித்திரி அம்மா கிட்ட நகை வாங்கியிருக்கேன், இனி இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால இங்கே வந்து கருப்பண்ணங்கிட்ட பொய் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் சாமி முன்னாடி பொய் சொல்லலை, உண்மையை மட்டும்தான் சொல்ல வந்திருக்கேன். சாவித்திரி அம்மாவோட நகை என்கிட்ட இல்லை, ஆனால் நகையை கொடுத்து தான் இந்த உண்மையை மறைக்க சொன்னாங்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த கேக்கில் தேவையில்லாத பொருளை இவங்க கலந்ததால் அதை யார் சாப்பிட்ருந்தாலும் கண்டிப்பாக 9-10 மணி நேரம் மயங்கியிருப்பாங்க. அவங்க மற்றபடி எந்திரிக்கவே 10 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கும். ஏன் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்ல, இங்கே சேது அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு இங்கே பெருசாக தப்பு நடந்தது அப்படின்ற மாதிரி இங்கே தாமரை சொன்னது எல்லாத்தையுமே இங்கே கருப்பு சொல்கிறாரு. இல்லை இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இங்கே சாவித்திரி அம்மா தான் பிரச்சனை செய்ய இப்படி உங்கள் எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. நகையை வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன், இப்போ நகையை கேட்டாலும் என்கிட்ட தர முடியாதுன்னு சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் அழுதுகிட்டே உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு அந்த லேபில் வேலை பார்த்த அந்த ஆள். அங்கே இருந்த எல்லாரும் சாவித்திரி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா ஆதாரம் கேட்டியே, உண்மையை நிரூபிக்க சொன்னியே, சேது மேலே தப்பே இல்லைன்னு ஆதாரத்தையும் சொல்லி உண்மையவும் நிரூபித்து கருப்பு நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டானா, இப்போ என்னம்மா பதில் பேச போகிற? அப்போ உண்மையை மறைக்க என்ன வேணாலும் செய்வே, அப்படி தானே? உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், தமிழ்செல்வி என்ன ஆனாலும் பரவாயில்ல, சேது தமிழ்செல்வியை பிரிச்சிடணும். என்னம்மா நீ உன் அண்ணன் வீட்டிலையே இருந்துக்கிட்டு உன் அண்ணன் வீட்டு சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு உன்னை நல்லா பார்த்துக்கிட்ட அந்த குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கியே, உன்னெல்லாம் என்னன்னு சொல்ல? சாமி முன்னாடி பொய் சொல்லக்கூடாதுன்னு மற்றவங்க பயந்துக்கிட்டே உண்மையை சொன்னா கூட சாவித்திரி நீ மட்டும் ஏன் திருந்தாமல் இருக்க? உனக்கு உன் அண்ணனும் முக்கியம் இல்லை, சாமி முன்னாடி பொய் சொல்லக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் இல்லை. உன் பொண்ணோட வாழ்க்கைக்காக இப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுதான் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற. இனியும் நீ திருந்தல, உன்னை போலீஸ்கிட்ட தான் வசமாக மாட்டி விடணும், வேற வழி இல்லை அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் சாவித்திரியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க. உடனே தாமரை சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் உனக்கு வேணுமா? எவ்வளோதாம்மா அவமானப்பட்டு நிற்ப? நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே, ஆதாரம் கிடைச்சா என்ன கிடைக்கலனா என்ன? ஆனாலும் ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபித்து உன்னை பதில் பேச விடாமல் செஞ்சுட்டாங்கல்ல, இப்போ என்ன சொல்ல போகிற? போலீஸை வர வச்சாங்கன்னா என்ன நிலைமை ஆகும்னு தெரியுமாமா அப்படின்னு கேட்க உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு, எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன், இனி இந்த சாவித்திரி என் தங்கச்சி கிடையாது. எந்த உரிமையோடையும் இந்த சாவித்திரியும் தாமரையும் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. இவ யாரோ நான் யாரோ? ஒரு அண்ணனு கூட பார்க்காம என்னை இப்படி எல்லார் முன்னாடியும் வர வச்சு அவமானப்படுத்தி சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு திட்டம் போட்ட தாமரையை நான் சும்மா விட போகிறதில்ல. இத்தனை நாள் என் வீட்டில் இருந்த இந்த சாவித்திரியும் தாமரையும் குடும்பத்தை பற்றி புரிஞ்சிக்காம குடும்பம் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினச்சதுக்கப்புறமா இவளெல்லாம் என் தங்கச்சின்னு நினச்சி போனா போதுன்னு விட எனக்கு மனசு வரலை. அதனால் என் தப்பே செய்யாத என் பையன் சேது மேலே தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி இங்கே சேதுவை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வி வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு சேதுவையும் தமிழ்செல்வியவும் பிரிக்கணும், என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும், என் பையனை தலகுனிய வைக்கணும்னு நினச்ச சாவித்திரி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், போலீஸ் வரட்டும் அப்படின்னு உடனே சன்னாசிக்கிட்ட சொல்ல சாவித்திரி மேலே உள்ள கோவத்தில் சன்னாசி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. அங்கே வந்த போலீஸ்கிட்ட இங்கே கருப்பு நடந்த எல்லா உண்மையும் சொல்ல அங்கே லேபில் வேலை பார்த்த அந்த பையனும் ஆதாரத்தோட இங்கே சாவித்திரி அம்மா தான் இப்படி பொய் சொல்ல சொன்னாங்க, சேதண்ண மேலே எந்த தப்புமே இல்லை, இங்கே தாமரையும் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை ஒத்துக்கிட்டா, இப்படி சாமி முன்னாடியே பொய் சொல்கிற சாவித்திரி இனி என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ராஜாங்கம் ஐயா முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு தெளிவாக ஆதாரத்தோட உண்மை நிரூபிக்கப்படுது. அங்கே வந்த போலீஸுக்கு சாவித்திரி என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு எல்லார் மூலமாகவும் தெரிய வருது. உடனே சாவித்திரியை போலீஸ் திட்டுறாங்க. மீடியா முன்னாடி இங்கே வந்து ராஜாங்கம் வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சதுனால சாவித்திரியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த கோயிலில் நடக்குதுன்னு தெரிய அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. மீடியாலேருந்து வந்தவங்க சாவித்திரியை கேள்வி கேட்குறாங்க, என்னது இது, ஏற்கனவே உங்கள் அண்ணன் பையன் பெருசாக தப்பு பண்ணிட்டாருன்னு போலீஸ் வரைக்கும் போன நீங்கள் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க, நீங்கள் தானே தப்பு செஞ்சுருக்கீங்க, நீங்களும் உங்கள் பொண்ணும் சேர்ந்து இப்படி திட்டம் போட்டு செஞ்சுருக்கீங்களே, உங்களுக்கு முதல்ல அசிங்கமாக இல்லையா? உங்களுக்காக உங்கள் அண்ணன் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, தப்பை நீங்கள் செஞ்சுட்டு தப்பு செய்யாத சேது மேலே தான் தப்பு இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க? இதுக்காகவே நாங்கள் உங்களை யாரும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு போலீஸ் முன்னாடியே கேள்வி கேட்க என்ன செய்யனே தெரியாமல் இங்கே சாவித்திரி அழுகிறாங்க. அழுகிறது மட்டும் இல்லாமல் அண்ணன் வேற கோவத்தில் போலீஸை வர வச்சுட்டாரு, இனி அங்கெல்லாம் போனால்
6-7 மாதம் வெளியில் வர முடியாதே, என்ன செய்ய, வேற வழி இல்லை. அண்ணன்கிட்டையும் இங்கே சேதுக்கிட்டையும் தமிழ்கிட்டையும் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் மறுபடியும் அண்ணனோட வீட்டுக்கு போக முடியும். எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு நினச்ச சாவித்ரி இங்கே அப்பத்தா கிட்ட போய், அம்மா நீயாவது அண்ணன்கிட்ட எடுத்து சொல்லுமா, நான் இனி இப்படிப்பட்ட தப்பு செய்ய மாட்டேன். நீங்கள் எல்லாரும் போலீஸ்கிட்ட என்னை வசமாக மாட்டி விட்டு முகத்தில் முழிக்காதன்னு எங்கேயோ அனுப்புனா நான் எங்கம்மா போவேன்? உன் பேத்தி தாமரைக்காகவாது என்னை மன்னிக்கக்கூடாதா? தாமரையோட வாழ்க்கைக்காக தான் இப்படி நான் பொய் சொன்னேன்னு நீ கூட என்னை மன்னிக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்க, இங்கே உடனே அப்பத்தாவும் போலீஸ் முன்னாடியே தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம பலார்னு வெளுத்து வாங்கி, இதே தானே உன்கிட்ட முன்னாடி சொன்னேன், ராஜாங்க குடும்பத்தை அவமானப்படுத்தாத, உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னதுக்கு அந்த பேச்சு பேசினேன், போலீஸை வர வைப்பேன், நியாயம் கேட்பேன், உண்மை என் பக்கம்தான் இருக்குது அப்படின்லாம் பேசுனியே, இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற நிலைமை உனக்கு வந்துருச்சுல்ல. எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் நீ செஞ்சுருக்க. உன் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நகைன்னு உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு யார் யாருக்கோ எடுத்து கொடுத்துருக்க. உனக்கு முதல்ல கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணாதானே பணத்தோட அருமை பெருமை என்னன்னு தெரியும். உன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்கு வர எல்லாருக்கும் நகை பணம்னு கொடுக்க உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது? இனி அந்த வீட்டு பக்கம் நீ வராமல் இருந்தால் தான் நாங்கள் எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். இல்லைனா மறுபடியும் நீ பிரச்சனை செஞ்சிட்ருப்ப. நீ எல்லாம் திருந்த மாட்ட. உன் பொண்ணு சாமி முன்னாடி உண்மையை சொன்னதுக்கு அப்புறமாவே கேள்வி கேட்டவ தானே நீ. இப்படி பொய் சொல்லி ஏமாத்தினவ தானே நீ. இனியும் உன்னை நம்ப நான் உன் அம்மா கிடையாது. நீ இங்கேருந்து கிளம்பு. உன்னை பற்றி நான் யோசிக்க போகிறதும் இல்லை. நீ அவமானப்பட்டா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே சாவித்திரியை அவமானப்படுத்தி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. யாருமே சாவித்திரி தாமரையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. வேற வழி இல்லாமல் அங்கே வந்த போலீஸும் எல்லார் முன்னாடியும் பெரியவங்க முன்னாடியும் சாவித்திரி தாமரையை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உண்மை என்னன்னு நிரூபிக்கப்பட்டதால் சேதுவும் தமிழ்செல்வியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. என் அத்தையும் தாமரையும் இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் என்னதான் அவங்க என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சாலும் இப்போ உண்மை தெரிஞ்சு அவங்க தான் அவமானப்பட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சேது நினைக்கிறாரு. உடனே போஸும் ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா, போலீஸ் வருவாங்க, சேதுவை கூட்டிகிட்டு போவாங்க, ராஜாங்க மாமா அவமானப்பட்டு நிற்பாருன்னு பார்த்தா நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றால் இருக்குது. இந்த சாவித்திரியும் தாமரையும் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க. அதான் போலீஸ்கிட்ட அவமானப்பட்டு போகிறாங்க. நாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் போல், இல்லைனா சேதுவுக்காகவும் தமிழ்செல்விக்காகவும் ராஜாங்க மாமா என்ன வேணாலும் செய்வார் போலையே அப்படின்னு ராஜாங்கம் தான் தங்கச்சின்னு கூட பார்க்காம போலீஸ்கிட்ட சாவித்திரியை வசமாக மாட்டி விட்டதால் பயந்து போய் இருக்காங்க ஈஸ்வரியும் போஸும். தப்பு செஞ்ச சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சரியான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறாரு ராஜாங்கம்.